கோனி அம்மனுக்கும் மருதமலை முருகப்பெருமானுக்கும் முதற்கண் நான் என் பிரார்த்தனைகளை காணிக்கையாக்குகின்றேன். சில நாட்களுக்கு முன்புதான் உலகெங்கிலும் இருக்கும் என் தமிழ் சகோதர சகோதரிகள் புத்தாண்டு தினத்தை கொண்டாடினார்கள். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நான் உங்கள் அனைவரின் உடல் நலம், சந்தோஷம், நல்வளம் ஆகியவற்றுக்காக என் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். A new year brings new hope and new energy. In this time of new beginnings, a new chapter is being written in the politics of Tamil Nadu. Tamil people are giving one clear message. NDA is in, DMK is out. புத்தாண்டு என்பது புதிய நம்பிக்கை, புதிய சக்தியை கொண்டு வருவது. புதிய தொடக்கம் எனும் இந்த வேளையிலே தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் தெளிவான ஒரு செய்தியினை அளிக்கிறார்கள். என்டிஏவின் வெற்றி, திமுகவின் வெளியேற்றம். Friends, Kongu Nadu, especially Kovai, is a land of hard-working and affectionate people. You have always stood firmly with the politics of development with BJP, NDA. और इसलिए मैं जब भी यहां आता हूं, मुझे एक अपनेपन का भाव महसूस होता है. கொங்கு நாட்டு மக்களே, குறிப்பாக கோவை கடும் உழைப்பாளிகளுக்கும் பாசமிகு மக்களுக்கும் சொந்தமான பூமி. வளர்ச்சி அரசியலுக்கு பக்கபலமாக பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உற்ற தோழனாக நீங்கள் எப்போதுமே உறுதியாக இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆகையால்தான் நான் இங்கே எப்போது வந்தாலும் நான் உங்களில் ஒருவனாக உணர்கின்றேன்.